எப்பொழுதும் கர்த்தரடியான கொடுத்த வேத வசனத்தை நாம் இறை சமூகத்திலே நாம் தியானிக்குமாக. யாராவது ஒருவர் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாவது புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16வது வாக்கியத்தை யாராவது ஒருவர் எழுதினென்று சத்தமாக வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16வது வாக்கியம். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். ஹல்லேலூயா. இங்கே இந்த நிருபத்தில் பேதுரு முழு சபைக்கும் எழுதுகிற இந்த நிருபத்திலே அவர் எப்படி எழுதுகிறார்? நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்தம் இங்கே ஆண்டவர் தாம் பரிசுத்தர் என்றும், ஆதலால் நீங்கள் சபையார் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், தேவனை பின்பற்றுகிறவர்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் தேவன் சொல்லியிருக்கும் வார்த்தையை அவர் மறுபடியும் எடுத்து சபைக்கு அவர் போதிக்கிறார். தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். அவரை பின்பற்றுகிற தேவஜனங்களாக இருக்கிற நாமும், இயேசுவை பின்பற்றும் சீஷர்களும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு பரிசுத்தமற்ற, நீதியற்ற, ஒழுக்கக்கேடான, தீமை நிறைந்த ஒரு உலகத்திலே நாம் வாழுகிறோம். ஆதலால் கிறிஸ்தவர்களாகிய நாம், தேவஜனங்களாக இருக்கும் நாம் எப்படி ஒழுக வேண்டும், எப்படி வாழ வேண்டும், இருக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு அது கற்றுத்தருகிறார். நான் பரிசுத்தர், ஆதலால் நீங்களும் என்னை போலவே பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த குணம், இந்த பண்பு, இந்த குணலட்சணங்கள் ஒரு மனிதனாகிலும் என்னை போல நீங்கள் இருங்கள் என்று பூமியிலே உள்ள எந்த ஒரு மனிதனும் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. தேவன் ஒருவர் மாத்திரம்தான் சொல்ல முடியும். நான் பரிசுத்தனாக இருக்கிறேன், நான் நீதிபரராக இருக்கிறேன், நான் தூய்மை உள்ளவனாக இருக்கிறேன், ஆதலால் என்னை போலவே நீங்கள் இருங்கள் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இதைதான் ஆண்டவர் ஆதாம் ஏவாளிடம் ஆண்டவர் எதிர்பார்த்தார். ஆனால் அவர்களோ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் துரோகம் செய்ததினாலே இந்த உலகம் பாழாய் போயிட்டு, இந்த உலகம் வீழ்ச்சி அடைந்தது, இந்த உலகம் தேவனை விட்டு பிரிந்திருக்கிறது. பரிசுத்தம் என்ற இந்த வார்த்தை, கிரேக்க வார்த்தை, புதிய ஏற்பாட்டில் ஹகையோஸ் என்ற இந்த வார்த்தை 200க்கும் மேற்பட்டதாவது இடங்களிலே இது குறிப்பிடப்படுகிறது. ஹகையோஸ் என்றால் புனிதம், தூய்மை, பிரித்தெடுக்கப்பட்ட, இல்லையென்றால் தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்ட என்றதாவது அர்த்தத்தோடு இந்த வார்த்தை பல இடங்களிலே அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதை போன்ற வார்த்தை எபிரேயத்தில் கொதேஷ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதற்கும் இதே அர்த்தம் தான், இதே பொருள் தான். புனிதம், தூய்மை, பிரித்தெடுக்கப்பட்ட, தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்ட வஸ்து, ஆலயம், எலிண்டால் ஜனங்கள் என்ற இந்த பொருளோடு பழைய ஏற்பாட்டிலே இந்த பரிசுத்தம்
என்ற இந்த ஏதாவது பொருள் அங்கே ஏதாவது எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்தம் இது நாமதாவது நம்மாலதாவது இது உண்டானது அல்ல. பரிசுத்தமதாவது மனிதனிடம் இல்லாத ஒரு ஏதாவது குணமாகும். மனிதனிடம் ஏதாவது எந்த மனிதனாக இருக்கட்டும், நரர் எவர்களும் தூய்மை உள்ளவர்கள், புனிதர்கள், பரிசுத்தவான்கள் என்று நாம் ஏதாவது அழைக்கப்படவே முடியாது. ஆதலால் தான் இங்கே ஏதாவது ஆண்டவர் ஏதாவது இப்படிதான் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், ஆதலால் என்னை பின்பற்றுகிற நீங்களும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மோடு பேசுகிறார். ஒன்று, கடவுள் மிகவும் பரிசுத்தமானவராக இருக்கிறார், மிக மிக தூய்மையானவராக இருக்கிறார். அவரிடத்தில் எந்த ஒரு இருளும் இல்லை, அவரிடத்தில் எந்த ஒரு கேடுபாடும், எந்த ஒரு தீமையும், எந்த ஒரு பொய்யும், எந்த ஒரு அநியாயமும் தேவனிடம் இல்லை. கடவுள் மிக பரிசுத்தராக இருக்கிறார். அவர் தன்னுடைய பண்புகளை, தன்னுடைய குணாதிசயங்களை என்றால் தன்னுடைய குணங்களை பகிராத, மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளாத சில முக்கியமானதாவது சில குணங்கள் அவரிடத்தில் இருக்கிறது. அது என்னவென்றால் சர்வ வல்லமை. அவர்தான் எல்லாவற்றுக்கும் வல்லமை உடையவராக இருக்கிறார், சர்வ வல்லமை உடையவராக இருக்கிறார். இரண்டாவது, அவர் சர்வ அறிவு உடையவராக இருக்கிறார். எல்லா அறிவு, எல்லா ஞானம் எல்லாமே கடவுளிடம் தான் இருக்கிறது. மூன்றாவது, அவர் சர்வதாவது வியாபியாக இருக்கிறார், எல்லா இடங்களிலும் அவர் வியாபித்திருக்கிறார். அவர் இங்கே இருக்கிறார், அங்கும் இருக்கிறார், இங்கும் இருக்கிறார், எங்கும் இருக்கிறார். அவர் நிரம்பி இருக்கிறார். அவர் இல்லாத இடம், அவர் இல்லாத ஒரு சிருஷ்டிப்பின் இந்த உண்டாக்கப்பட்ட உலகத்திலே எங்கேயும் எதுவும் கிடையாது. எல்லா இடங்களிலும் அவர் நிரம்பி அவர் வியாபித்திருக்கிறார். சர்வ வியாபகம். இந்த குணத்தை, இந்த பண்பை அவர் பிறரோடு அவர் பகிர்ந்து கொள்வதே இல்லை. எந்த மனிதனாக இருக்கட்டும், எந்த அறிவு படைத்தவனாக இருக்கட்டும், எந்த புனிதமானவனாக இருக்கட்டும், எந்த பரிசுத்தவானாக இருக்கட்டும், அவர்களோடு தேவன் தம்முடைய இந்த குணத்தை, இந்த பண்பை அவர் பகிர்வது இல்லை. சர்வ வல்லமை, சர்வதாது அறிவு, சர்வதாது வியாபகம் என்ற இந்த குணம் யாரிடமும் அது இருப்பதற்கு வாய்ப்பே இல்லாத இருக்காது. ஆகிலும் நாம் படைக்கப்பட்டிருக்கிறதினாலே, நாம் தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கிறது நிமித்தம், நாம் மனிதர்களாக இருக்கிறது நிமித்தம், நாம் சிருஷ்டிகளாக இருக்கிறது நிமித்தம் தேவன் தம்முடைய சில பண்புகளை நம்மோடு அவர் பகிர்ந்து கொள்கிறார். நல்லா கவனிக்கணும். சில குணங்களை தேவன் பிறரோடு அவர் பகிர்ந்து கொள்வது இல்லை. ஆனால் சில குணங்களை அவர் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். He shares with us. அது என்னவென்றால் அன்பு, இரக்கம், உண்மை, சத்தியம், பரிசுத்தம் போன்றவைகள். இது அவருடைய பண்பு, அவருடைய குணம் ஆகும், அவருடைய இயல்பாகும். அதை நம்மோடு அவர் பகிர்ந்து கொள்கிறார். அந்த அடிப்படையில் தான் தேவனுடைய பரிசுத்தம். தேவன் பரிசுத்தராக இருக்கிறார், ஆதலால் நீங்களும் என்னை போன்ற பரிசுத்தர்களாக இருங்கள் என்று அவர் தான் சொல்லுகிறார். எந்த மனிதனும் அப்படிதான் சொல்லுகிறது இல்லை, சொல்லவும் முடியாது. நான் பரிசுத்தர், ஆதலால் நீங்கள் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். 2, இந்த பரிசுத்தம் இயேசுவின் மூலமாக நாம் அதை பெறுகிறோம். தேவனுடைய அந்த பரிசுத்தம் என்னும் அந்த பண்பு, அந்த குணாதிசயம், அந்த இயல்பை இயேசுவின் மூலமாக நாம் பெறுகிறோம், நாம் அதை அடைகிறோம். நாம் இயேசுவை போல் மாறும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா! இயேசு எப்படி பரிசுத்தராக இருந்தாரோ, நாம் தேவனை பார்க்கவில்லை, நாம் தேவனை நாம் தரிசிக்கவில்லை. ஆனால் தேவனை நாம் இயேசுவில் நாம் பார்க்கிறோம். தேவன் எப்படி இருக்கிறார், எப்படி செயல்படுகிறார், அவருடைய குணாதிசயங்கள், பண்பு, அவருடைய இயல்பு என்ன என்பதை நீங்கள் இயேசுவை பாருங்கள். அது அவர் கடவுள். இயேசுவை பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் இயேசுவை தரிசித்து விட்டீர்கள். இயேசுவை பின்பற்றுகிறீர்கள் என்றால் தேவனை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள்.
இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்றால் தேவனை விசுவாசிக்கிறீர்கள். தேவனுடைய பண்பு இயேசுவின் பண்பாகும். தேவனுடையதாவது இரக்கம், தேவனுடைய அன்பு, அவருடைய பரிசுத்தம் எல்லாமே இயேசு. அதனால் நீங்கள் இயேசுவை பின்பற்றும்படியாக தேவனதாவது நம்மிடம் ஏதாவது சொல்லுகிறார், அவர் தான் விரும்புகிறார். மத்தேயு 5:48 வாக்கியத்திலே, மத்தேயு 5:48, தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. இதை யார் சொல்லுகிறார்னா அது இயேசு கிறிஸ்து தான் சொல்லுகிறார். என்னுடைய பரலோக தந்தை பிதாவானவர் கடவுள், அவர் பூரண சர்க்குணராக இருக்கிறார், பூரண பரிசுத்த இயல்புடையவராக இருக்கிறார், புனிதமானவராக இருக்கிறார், தூய்மை உள்ளவராக இருக்கிறார். ஆதலால் நீங்களும் அவரை போல் இருங்கள். ஏனென்றால் அவருடைய பண்பு இயேசுவில் காணப்படுகிறது. அநேக இடங்களிலே இயேசு என்னை பின்பற்றுங்கள், என்னுடைய மாதிரியை கற்றுக்கொள்ளுங்கள், நான் சொல்லுகிறதை விசுவாசியுங்கள் என்றதாவது அதிகமான இடங்களிலே அவர் தான் பேசுகிறார். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இயேசுவை பின்பற்றுகிறோம், அவரை நாம் விசுவாசிக்கிறோம், அவரில் நாம் அன்பு கூறுகிறோம் என்றால் அவருடைய பரிசுத்தம் நம்மில் அது காணப்பட வேண்டும், அதில் நாம் பங்கு பெற வேண்டும். எங்கேதாவது 2 பேதுரு 1 வாக்கியத்திலே பேதுருவானவர் இப்படி எழுதுகிறார். 2 பேதுரு 1:4, திவ்ய சுபாவம், பரிசுத்தமான சுபாவம், தூய்மையான சுபாவம், புனிதமான சுபாவம், அது தேவனுடைய சுபாவமாகும், அவருடைய பண்பாகும், அவருடைய குணாதிசயமாகும், அவருடைய இயல்பாகும். அதை இயேசுவில் காணுகிறோம். அந்த சுபாவத்திலே பங்கு பெறும்படியாக அருமையான வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இங்கே பேதுருவானவர் எழுதுகிறார். ஆதலால் இயேசுவை போல் இயேசுவின் பரிசுத்தம் நம்முடைய பரிசுத்தமாக மாற வேண்டும். இயேசுவின் மூலமாக நாம் பரிசுத்தம் அடைகிறோம். அப்ப இயேசுவானுடைய குணாதிசயங்கள், அவருடைய பண்பு, அவருடைய போதனைகள், அவருடைய ஆளுமை, அவருடைய எல்லாமே நம்முடையதாக மாறுகிறது. இயேசுவை போல் நாம் மாறும்படியாக, இயேசுவை போல் வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் பரிசுத்தம் நம்மில் காணப்பட வேண்டும். நாம் தேவன் பரிசுத்தனாக இருக்கிறார் என்று வசனத்திலே நாம் ஆரம்பத்திலே வாசித்தோம். தேவனுடைய பரிசுத்தம், தேவன் எப்படி பரிசுத்தனாக இருக்கிறார் என்றால் நீங்கள் இயேசுவை பாருங்கள். இயேசுவில் தேவனுடைய கிரியைகளை நாம் அருமையாக நாம் காணலாம். அப்ப இயேசுவின் பரிசுத்தத்தை அவருடைய சுபாவத்திலே நாம் பங்கு பெறும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அந்த பரிசுத்தம் நம்மில் அது சுமத்தப்பட்டிருக்கிறது, இல்லையென்றால் அது கணக்கிடப்பட்டிருக்கிறது. நாம் பரிசுத்தர்கள் அல்ல. நம்மிடத்தில் எந்த ஒரு புனித தன்மையோ, எந்த ஒரு ஒழுக்கமோ, எந்த ஒரு நன்மையான காரியமோ எதுவுமே இல்லை. ஆனால் இயேசுவின் பரிசுத்தம், அவருடைய நீதி, அவருடைய தூய்மை, அது நம்மில் சுமத்தப்பட்டிருக்கிறது நிமித்தம் அது நம்மில் நமக்காக அது கணக்கிடப்படுகிறது. இவன் இயேசுவை விசுவாசிக்கிறான், இயேசுவை பின்பற்றுகிறான். ஆதலால் இயேசுவை போல் வாழும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. 2 கொரிந்தியர் 5:21 வாக்கியத்திலே, 2 கொரிந்தியர் 5:21, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு, பாவம் அறியாதவரை நமக்காக அவர் பாவமாக்கினார் என்று சொல்லி இங்கே பவுல் எழுதுகிறார். நாம் அவருக்குள் நீதிமான்களாக மாற்றப்படுவதற்கு, இல்லையென்றால் அவருக்குள் தேவன் நம்மை கணக்கிட, நாம் அந்த பரிசுத்த நிலையை அடைய, அந்த பரிசுத்த சுபாவத்தை, அந்த தூய்மையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மில் சுமத்தப்பட்டிருப்பதை நாம் அனுபவிக்க வேண்டும், நாம் அதில் ஒழுக வேண்டும். அதைதான் இங்கே இயேசுவின் பரிசுத்தம், இயேசுவை நாம் பின்பற்றும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிற இதனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அந்த இயேசுவின் பரிசுத்தத்தை, அவருடைய தூய்மையை நாம் அடைய வேண்டும். 1 கொரிந்தியர் 1:30 வாக்கியத்திலே,
கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். அப்பதாவது நாம் ஏதாவது நம்முடைய மேன்மை பாராட்டுதல், அது கர்த்தரை குறித்து நம்ம ஏதாவது மேன்மை பாராட்ட வேண்டும். வாசிங்க. அவராலே நம்ம ஏதாவது பரிசுத்தம் ஏதாவது உண்டாயிருக்கிறது என்று இங்கே பவுல் எழுதுகிறார். அதனால் அதாவது இயேசுவின் மூலமாக இயேசுவின் பரிசுத்தம் நம்மில் சுமத்தப்பட்டிருக்கிறது. நாம் அதாவது இயேசுவின் மூலமாக இயேசுவில் தான் நிலைத்திருந்து இயேசுவை போல் மாறும்படியாக தேவன் நம்ம ஏதாவது உருமாற்றம் செய்ய வேண்டும். பொதுவாக கத்தோலிக்க ஏதாவது நீங்கள் ஏதாவது வேதாமத்தை ஏதாவது படித்து பாருங்கள். நாம் ஏதாவது மறுரூபம் என்று சொல்லி நாம் ஏதாவது நம்முடைய வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். மறுரூபம், டிரான்ஸ்பிகரேஷன். இது நீங்கள் கத்தோலிக்க பைபிளில் வாசிங்க, அங்கே உருமாற்றம், அதாவது நம்முடைய ஏதாவது நிலை, நம்முடைய ஏதாவது உடல், நம்முடைய ஆவி, நம்முடைய ஆன்மா எல்லாமே அது ஏதாவது மாறுதல் அடையும் ஒரு நிலையாகும். அப்ப இந்த நிலையை ஏதாவது இயேசுவானது முதல் அடைந்தார் என்று நம்ம சுவிசேஷங்களில் நம்ம வாசிக்கிறோம். அவர் ஒருவர் தான் ஏதாவது மறுரூபம் அடைந்தார், வேற யாரும் மறுரூபம் அடையவில்லை. மறுரூபம் என்றால் ஏதாவது என்ன என்று சொல்லி ஏதாவது தெரியாமல் ஒரு காலத்திலே நாம் ஏதாவது அறிவு நமக்கு ஏதாவது குறைவாக இருந்தது. ஆனால் இப்பொழுது ஏதாவது அறிவு ஏதாவது கொஞ்சம் ஏதாவது உண்டா இருக்கிறது, நாம் கொஞ்சம் வளர்ந்துருக்கிறோம். வேதாகமத்தில் ஏதாவது ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தும் விசேஷம் வரைக்கும் நீங்கள் பாருங்கள், ஒருவரும் மறுரூபம் அடையவில்லை. மறுரூபம் அடையும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நமது ஆவியிலே, நம்முடைய மனதிலே, நம்முடைய உள்ளான நிலையிலே நாம் மறுரூபம் அடையும்படியாக வாஞ்சிக்க வேண்டும். இல்லையென்றால் அந்த வாழ்க்கையிலே நாம் தொடர வேண்டும் என்று சொல்லி பவுல் எழுதுகிறாரே ஒழிய ஒருவராகிலும் மறுரூபம் அடைந்து விட்டார்கள், மறுரூபம் அடைந்ததால் மனிதர்கள் என்று ஒருவரும் கிடையாது. இயேசு ஒருவர் மாத்திரம்தான் அந்த முழுமையை அவர் அடைந்தார். அவர் ஏதாவது உருமாற்றம் அடைந்தார். அவருடைய ஏதாவது உடல், அவருடைய ஆன்மா, அவருடைய ஆவி எல்லாமே ஏதாவது மாறியது. அவருடைய ஏதாவது நிலையே மாறியது. அவர் ஏதாவது பிரகாசிக்கும் சூரியனை காட்டிலும் மிகவும் பிரகாசம் உள்ளவராக இருந்தார். எந்த மனுஷன் ஏதாவது அப்படி ஏதாவது மறுரூபமாகி சூரியனை போல் பிரகாசித்தார்? நோவன், யாரும் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய ஏதாவது ஆன்மா, நம்முடைய ஆவி, நம்முடைய உள்ளான நிலை அது ஏதாவது மறுரூபம் அடைய வேண்டும், அதாவது உருமாற்றம் அடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ உள்ளான நிலையிலே நமக்கு ஒரு மாறுதல் அடையும் பொழுதுதான் அது வெளியிலே ஏதாவது ப்ரொஜெக்ட் ஆகும். உள்ள ஏதாவது வேறு ஒரு ஏதாவது ஆவி, உள்ள ஏதாவது வேறு ஒரு ஏதாவது இருள், வெளியிலே அது ஏதாவது அங்கே சாத்தியமே இல்லை. ஆதலால் நம்முடைய ஏதாவது ஆன்மா, நம்முடைய ஆவி, நம்முடைய ஏதாவது புறமான உடல் எல்லாமே உருமாற்றம் அடைய வேண்டும். அதை தான் இயேசு அடைந்தார். அந்த மறுரூப மலையிலே அவர் ஏதாவது மோசையோடும் ஏதாவது எலியாவோடும் அவர் உரையாடி கொண்டிருப்பதை நாம் அதாவது மத்திய எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். இயேசுவை போல் அதாவது மாறும்படியாக இயேசுவின் குணாதிசயங்கள் பரிசுத்தம் அதாவது ரொம்ப அதாவது அவசியமாகும். தேவனுடைய பிள்ளைகளாக தான் இருக்கிற நாம் அதாவது ஒரு தீய உலகிலே நாம் வாழுகிறோம். தேவன் அதாவது அநியாயத்தை தான் அடக்குகிறார். தேவன் அதாவது தீமை ஏதாவது அவர் ஏதாவது வைக்க மாட்டார். நீண்ட காலமாக தேவன் அதை பொறுத்துக் கொள்வது இல்லை. தேவன் எவ்விதத்திலும் ஒரு ஏதாவது அதற்கு ஒரு நீதி செய்வார். நாம் ஏதாவது விசுவாசிக்கிற கடவுள், நாம் ஏதாவது விசுவாசிக்கிற இயேசுவானவர் பூரணமானவராக இருக்கிறார், பரிசுத்தமானவராக இருக்கிறார், தூய்மை உள்ளவராக இருக்கிறார், நிறைவுள்ளவராக இருக்கிறார். அவரை பின்பற்றுகிறவர்கள் சீக்கிரமாக அவர்கள் அக்கிரமத்தை செய்ய மாட்டாங்க. பெரிய ஏதாவது குற்றங்கள், பெரிய பாதகங்களை அவர்கள் ஏதாவது வேண்டுமென்றே துணிகரமாக செய்ய மாட்டாங்க. அப்படி செய்தாலும் மனம் திரும்புவாங்க. ரட்சிக்கப்படாதவர்கள் அப்படி அல்ல. அவர்கள் துணிகரமாக செய்தும் மனம் திரும்பாமலே செத்து போவார்கள். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஏதாவது பெரியதாவது பாடமாகும், பெரியதாவது ஒரு எச்சரிப்பாகும். இயேசு பரிசுத்தராக இருக்கிறார். அவரை பின்பற்றுகிற நாமும் தூய்மையாக வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடையதாவது பரிசுத்தம், அவருடைய நீதி
அது நம்மேல் சுமத்தப்பட்டிருக்கிறது. நாமும் அவரை போல் ஏதாவது ஜீவிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 17வது வாக்கியத்திலே, ரோமர் 5:17, அப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் ஜீவனை பெற்றிருக்கிறோம். ஆதாமின் மூலமாக அதாவது மரணத்தை நாம் ஏதாவது பெற்றோம். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜீவனை பெற்றிருக்கிறோம், நீதியை பெற்றிருக்கிறோம், பரிசுத்தத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆதலால் இயேசுவை போல் நாம் வாழும்படியாக கர்த்தர் சொல்கிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் உங்களுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த பரிசுத்தம் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை நாளிலே இதுதான் பூரணமடையும். அது வரைக்கும் நாம் அதை நோக்கி நாம் யாத்திரை செய்து கொண்டிருக்கிறோம், நடபயணம் செய்து கொண்டிருக்கிறோம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில் பல ஏற்றங்கள், பல தாழ்வுகள், பல நிலைகள் ஏதாவது உண்டாகும். ஆகிலும் நம்முடைய நோக்கம், நம்முடைய லட்சியம் அது பரிசுத்தம் அடையவே நாம் முன்னேற வேண்டும், முன்னேறி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வாக்கியத்திலே, 1 யோவான் 3:2, நாம் அவரை தரிசிக்க போகிறோம். நாம் அவரை தரிசிப்பதினால் நாம் எப்பொழுது இயேசுவை நேரடியாக காணுவதாவது அந்த நேரத்திலே நாம் மகிமை அடைந்திருப்போம். ஹல்லேலூயா. நாம் நிறைவடைந்திருப்போம். நம்முடைய குணங்கள், நம்முடைய இயல்புகள், நம்முடைய சகலமும் அது மாறுதல் அடைந்திருக்கிறோம். அந்த நேரத்திலே நாம் மறுரூபம் அடைந்திருப்போம், உருமாற்றம் அடைந்திருப்போம். இயேசுவை நாம் நேரடியாக பார்ப்பதினாலே அது நமக்கு உண்டாயிருக்கும் பெரிய ஸ்லாக்கியம், பெருமதாவது பாக்கியமாகும். 3வது, நாம் ஆகாரத்திற்காக, தண்ணீருக்காக பசியாக இருக்கிறோம், தாகமாக இருக்கிறோம். வனாந்தரங்களிலே, தேரிக்காடுகளிலே பசியோடு தாகத்தோடு ஜனங்கள் வாடுவது உண்டு. தண்ணீர் இல்லாமல் நீண்ட நாட்கள் வாழ முடியாது. ஆகாரம் இல்லாமல் கூட கொஞ்ச நாட்கள் வாழ்ந்துடலாம். ஆனால் தண்ணீர் இல்லாமல் வாழவே முடியாது. தாகம், பசி, இதை நாம் எப்படி நாம் எதிர்கொள்கிறோம். அதை போலவே பரிசுத்தத்தை நாம் எதிர்கொள்ள வேண்டும். பரிசுத்தம் அடைய வேண்டும், பரிசுத்தம் அடைய வேண்டும், பரிசுத்தம் அடைய வேண்டும் என்ற அந்த பசி, அந்த தாகம் நம்மில் உருவாயிருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாம் ஒருபோதும் நாம் பரிசுத்தம் அடையவே முடியாது. பரிசுத்தம் ஏதோ பெரிய பக்திமான்கள், பெரிய பக்தர்கள், பெரிய ஊழியர்கள் அவங்க தான் அடைவாங்க, நமக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது என்பது முட்டாள்தனமாகும். நாம் எல்லோரும் பரிசுத்தம் அடையும்படியாகவே தேவன் அழைத்திருக்கிறார். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் எல்லோரும், ஒவ்வொரு இதனுடைய பிள்ளைகளும், ஒவ்வொரு விசுவாசிகளும் பரிசுத்தர்களாக இருக்க தேவன் அழைக்கிறார். நாம் தாகத்தோடு பசியோடு நாம் அதை பெற்றுக்கொள்ள ஆசிக்க வேண்டும். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 21வது வாக்கியத்தை வாசிக்கலாம். தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நீதியை தேடுகிறவன், நீதியை விரும்புகிறவன், பரிசுத்தத்தை தேடுகிறவன், விரும்புகிறவன், அதை அவன் கண்டடைகிறான், அதை அவன் பெறுகிறான், அதை அவன் அடைகிறான் என்பதாம். நாம் பரிசுத்தத்தை தாகத்தோடு பசியோடு நாம் தேட வேண்டும், அதை ஆசிக்க வேண்டும், அதை விரும்ப வேண்டும், அதை நாம் நேசிக்க வேண்டும். நான் எவ்விதத்திலும் எப்படியாவது நாம் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்ற ஆசை நம்மில் வெகுவாக இருக்க வேண்டும். பரிசுத்தத்திற்கான தாகம் உண்டாக வேண்டும், பசி உண்டாக வேண்டும், தாகம் உண்டாக வேண்டும். அது ஒரு உள்ளான ஒரு விருப்பம், மனதளவிலே நம்முடைய உள்ளான இருதயத்திலே நான் பரிசுத்தம் அடைய வேண்டும், பரிசுத்தம் அடைய வேண்டும் என்றதாவது அந்த ஆசை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். மேலோட்டமாக நாம் இருப்பது நமக்கு பரிசுத்தத்தை ஒருபோதும் தராது.
நம்முடைய ஆன்மாவிலே, நம்முடைய ஆவியிலே நாம் விரும்புகிறது, நான் அதை அடைய வேண்டும் என்றதாவது விருப்பம், அந்த ஆசை. நல்ல வீடு இருக்க வேண்டும், எனக்கு நல்ல வசதி இருக்க வேண்டும், நான் நல்லதா ஜீவிக்க வேண்டும், சம்பூர்ணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லாம் நான் ஆசைக்கிறோம். ஆனால் இந்த பரிசுத்தம் இது கொஞ்சம் கடினமான ஒரு வாழ்க்கை, ஒரு ஒழுக்கமாகும். இட்ஸ் வெரி ஹார்ட். அதை நம்முடைய ஆன்மாவிலே, நம்முடைய ஆவியிலே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்வளவு கட்டுப்பாடோடு நாம் வாழ்ந்தோம் என்றால் அதை அடையலாம் என்பதை நாம் உணர வேண்டும். இது ஒரு கட்டுப்பாடு உள்ள வாழ்க்கையாகும். இட்ஸ் வெரி ரெஸ்ட்ரிக்டட் லைஃப். கட்டுப்பாடு இன்றி ஜனங்கள் வாழுகிறார்கள், மிருகங்களைப் போல வாழுகிறார்கள், காட்டு மிருகங்கள் போல வாழுகிறார்கள். கட்டுப்பாடே இல்லை, எங்களுக்கு கட்டுப்பாடே தேவையில்லை, நாங்கள் கட்டுப்பாடை விரும்புகிறது இல்லை, யார் சொல்லுவாலும் நான் கேட்க மாட்டோம். கட்டுப்பாடு இல்லாதவர்கள் பரிசுத்தம் ஒருபோதும் அடைய மாட்டீங்க. இட்ஸ் இம்பாசிபிள். யூ cannot achieve that goal. ஆதலால் நாம் இந்த பரிசுத்தம் என்பதை நாம் வாஞ்சிக்க வேண்டும், உள்ளான நிலையிலே நாம் விரும்ப வேண்டும், அதை தாகத்தோடு பசியோடு அதை நாம் விரும்ப வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் நாம் தேவனை நாம் தரிசிக்க முடியாது. தேவனை நாம் தரிசிக்க வேண்டும் என்றால், இப்போ நாம் எல்லாரும் கடவுளை பார்க்கிறோம். நம்முடைய சொப்பனங்களில், நம்முடைய வெளிப்பாடுகளிலே, நம்முடைய தரிசனங்களிலே ஒருவேளை கடவுளுடைய மெல்லிய சத்தம் இல்லை என்றால் ஒரு நிலையை நாம் உணர்கிறோம். ஆனால் அவரை நாம் நேரடியாக பார்ப்பது இல்லை. ஏதோ நித்திரையில் இல்லை என்றால் ஜபத்திலே நாம் அவரை காணுகிறோம். அது நிலை, உண்மையான நிலை அல்ல. எப்பொழுது நாம் இயேசுவை நாம் நேரடியாக பார்க்கிறோமோ அதைத்தான் இங்கே தரிசனம், அதை காணும், அதை காணுகிற ஒரு நிலையை எங்கேதாவது பரிசுத்தவான்கள் எழுதுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் பரிசுத்தம் அடைய வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் நாம் தேவனை ஒருபோதும் தரிசிக்க முடியாது. தேவனை தான் நாம் தரிசிக்க வேண்டும், அவரோடு நாம் உறவாட வேண்டும், உரையாட வேண்டும், அவரை நாம் சந்திக்க வேண்டும் என்றால் பரிசுத்தம் மிக 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 அவசியம் என்பதாம். பரிசுத்தம் இல்லாமல் நாம் தேவனிடம் போகவே முடியாது. ஏனென்றால் நான் முதலாவது சொல்லிட்டேன், தேவன் மிக 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 பரிசுத்தராக இருக்கிறார். அவரிடத்தில் எந்த குறைபாடும் இல்லை. அவர் நம்மை போல் அல்ல. அவர் படைப்பாளராக, சிருஷ்டிகர்த்தாவாக, சகலத்தையும் உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். நாம் எல்லாம் சின்ன இந்த வெட்டுக்கிளிகள், இந்த சின்ன பூச்சியை போலவர்களாம், எல்லாம் புழுவை போலவர்களாம். அவர் அவ்வளவு பெரியவராக இருக்கிறார். அவர் தம்மை நமக்காக தம்மை காண்பிக்க நம்மிடம் தம்மை அவர் தாழ்த்துகிறார். இப்போ நாம் எதிர்பார்க்கிறோம், ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவர் எப்படி இருப்பார்னு சொல்லி விரும்புகிறோம். அப்போ அவரை நாம் எப்படி பார்க்க முடியும்? நம்முடைய கண்ணு தூரம் எட்டும் வரைக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் நம்ம பார்க்க முடியும். அந்த டிஸ்டன்ஸுக்கு அப்பால் நமக்கு தெரியாது, நம்ம பார்க்க முடியாது. தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. தேவன் முழு அண்டங்களையும், எல்லா சிருஷ்டிகளையும், வானங்கள், வானாதி வானங்கள் எல்லாவற்றையும் அவர் நிரப்புகிறார். இப்போ அவரை நாம் எப்படி பார்க்க முடியும்? எப்படி எப்படி பார்க்க முடியும்? அவர் தம்மை தாழ்த்தினால் ஒழிய நம்ம பார்க்கவே முடியாது. ஒரு முறை தம்மை அவர் தாழ்த்தினார். மனிதனாக நம்மை போல் நம்முடைய சாயலிலே நாம் அவரோடு உறவாட, நம்ம அவரோடு உரையாட, நம்முடைய காரியங்கள் எல்லாம் என்ன என்பதை அவர் அறிந்து கொள்ள நேரடியாக ஒரு சந்திப்பு ஒன்று நடந்தது. ஆனால் இப்பொழுது மறுபடியும் ஒரு சந்திப்பு இருக்கிறது. அவர் மனிதனாக வர மாட்டார், கடவுளாகத்தான் வருவார். அவருடைய மகிமை வேறு விதமாக இருக்கும். அப்படி அந்த நிலையம் காண வேண்டும் என்றால் அவரை போல் நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா! அந்த நிலையில் நாம் காண வேண்டும் என்றால் அப்போஸ்தலர்கள் எல்லோரும், சீஷர்கள், ஆதி சபையார், அவரை விசுவாசித்தவர்கள் எல்லோரும் நம்மை போல ஒரு மனிதனாக, ஒரு மனுஷனாகத்தான் பார்த்தாங்க. நாம் இப்பொழுது அவரை பார்ப்பது அப்படி அல்ல. அவர் என்டையர்லி ஒரு டிஃபரெண்ட் ஒரு நேச்சர்ல, டிஃபரெண்ட் ஒரு நிலையில அவர் இருப்பார். அவரை நாம் நேரடியாக பார்ப்பதை தான் இங்கே அப்போஸ்தலர் எழுதுகிறார்கள். அவருடைய வருகை நாளிலே நம்முடைய பரிசுத்தம் அது பூர்ணமடைந்திருக்கும். நாம் நேரடியாக இயேசுவை சந்திப்போம். ஹல்லேலூயா!
தேவநாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். அது நமக்கு ஏதாவது ஒரு ஆழமான ஒரு விருப்பத்தை, ஒரு ஆசையை அது உண்டாக வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் நம்முடைய ஏதாவது குறைகளை ஏதாவது நீக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் எவ்வளவாக நாம் கடவுளுக்கு நம்ம ஏதாவது ஒப்பு கொடுக்கிறோமோ, நாம் கீழ்ப்படுகிறோமோ, அவருடைய வார்த்தையின்படி நாம் ஜீவிக்க நம்ம ஏதாவது ஒப்பு கொடுக்கிறோமோ, அர்ப்பணிக்கிறோமோ, அவ்வளவு தூரம் நம்மிலிருந்து நம்முடைய பாவங்களை அகற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். தேவன் ஏதாவது உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆதலால் நாம் ஏதாவது என்னாலும் தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அவருடைய கட்டளைகளுக்கு நாம் ஏதாவது கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவர் சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். அதை நாம் ஏதாவது நடைமுறை நாம் படுத்த வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள், தேவனுடைய வசனத்திற்கு, தேவனுடைய வார்த்தைக்கு தங்களை ஏதாவது ஒப்பு கொடுக்காதவர்கள் அநேகம் பேர் ஆண்டுடைய ஏதாவது ஆசீர்வாதம் இன்றி அநேகம் பேர் ஏதாவது தோல்வியில் ஏதாவது தங்களுடைய வாழ்க்கை ஏதாவது முடித்துக் கொண்டார்கள். நான்காவது, போலியான கபடான வேஷத்தை நாம் தரிக்க கூடாது. சிலவங்க இருக்கிறாங்க, மற்றவர்கள் நம்ம ஏதாவது பரிசுத்தவான்களாக, பக்தர்களாக, ரொம்ப நீதிபர்களாக பாதாது காண வேண்டும் என்ற நோக்கத்தோடு போலியாக கபடான வேஷத்தை தான் தரித்திருப்பாங்க. பார்க்கும் பொழுது பரவாயில்லையே, நல்லா ஜபிக்கிறாரு, நல்ல ஏதாவது இருக்கிறாரு, அதெல்லாம் உண்மைதான், இல்லைன்னு இல்லை. ஆனால் அதை ஏதாவது இயேசு கிறிஸ்து ஏதாவது பகைக்கிறார், அதை ஏதாவது எதிர்க்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு ஏதாவது வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். போலியான கபடான வாழ்க்கை செய்த பரிசேயர்களை ஏதாவது ஆண்டவர் அதாவது ரொம்ப ஏதாவது தீவிரமாக ஏதாவது எதிர்த்தார். இந்த பரிசேயர்கள் அவர்களும் ஏதாவது இப்பொழுது அநேக ஏதாவது விசுவாச ஜனங்கள் ஏதாவது சபையிலும் ஊழியர்கள் மத்தியிலும் எல்லாம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் விசுவாசிகள் எல்லாரும் பரிசேயர்களைப் போல சில நேரங்களிலே வேஷம் தரித்திருப்போம். பரிசேயர்கள் எப்படின்னா, வெளியதாவது புறத்தில் அவங்க ரொம்ப பக்திமான்கள், ரொம்ப பரிசுத்தவான்கள், சரியாக ஆராதனைக்கு வந்துடுவாங்க, சரியாக காணிக்கை கொடுத்துருவாங்க, சரியாக தேவனுக்கு ஆராதனை செய்வாங்க, அதெல்லாம் உண்மைதான். இப்போ அந்த பரிசேயர்களை ஏதாவது ஆண்டவர் ஏதாவது கடிந்து கொள்கிறார். எப்படி கடிந்து கொள்கிறார் என்றால், அதாவது வெள்ளை அடிக்கப்பட்ட சுவர்களே. வெள்ளை அடிக்கப்பட்ட சுவர் என்றால் கல்லறைகளை போய் பாருங்க. இப்போ முற்காலங்களில் ஏதாவது இப்பொழுதெல்லாம் கல்லறையிலெல்லாம் எல்லாம் ஒயிட் வாஷிங், அதாவது இங்கே இப்பவும் அப்படிதான், எல்லாம் அதை சுத்திகரிக்கப்பட்டு அது ரொம்ப கிளீனாக ரொம்ப சுத்தமாக இருக்கும். சில இடங்களிலே சில ஏதாவது கல்லறைகள் ஏதாவது பாழாய் போயிருக்கும், ஒயிட் வாஷிங் ஏதாவது பண்ணாமல் ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஆனால் சில இடங்களில் நீங்கள் போய் பாருங்கள், அது ஏதாவது ரொம்ப அதை க்ளீனாக ஏதாவது துப்புரவாக ரொம்ப ஏதாவது சுத்தமாக இருக்கும். அப்போ அந்த பரிசேயர்களை ஏதாவது ஆண்டவர் கடிந்து கொள்ளும் பொழுது, நீங்கள் ஏதாவது இந்த வெள்ளை அடிக்கப்பட்ட சுவர்களை போல் இருக்கிறீங்க, உள்ளேயோ அந்த பிரேத குழியில் ஏதாவது உள்ளே ஏதாவது இருக்கிறவர்கள், உள்ளே இருக்கிறது என்ன என்ன இருக்குது சொல்லுங்க? அழுகி போன மாம்சம், துர்நாற்றம் அடிக்குது, ஒரே ஏதாவது கவிச்சி வாட. அப்படி ஏதாவது இயேசு ஏதாவது அவர்கள் ஏதாவது மிகவும் ஏதாவது கடிந்து கொள்கிறார். ஏனென்றால் அவர்கள் ஏதாவது எப்படி போலித்தனமான கபடான வாழ்க்கை செய்தவர்கள். நாம் ஒருவராகிலும் பரிசேயர்களாக இருக்கக்கூடாது. பரிசேயர்கள் அவர்கள் அதாவது யூத மதத்தின் ஒரு பிரிவு, ஒரு கூட்டமாகும். பரிசேயர்கள், சதுசேயர்கள், செலோத்தியர்கள், எசனையர்கள் என்றதாவது பற்பல பிரிவு இருந்தது. இயேசுவும் அதாவது பரிசேயர்களுக்கும் அதாவது ஊழிய காலத்திலே அதாவது பல இடங்களிலே பல எதிர்ப்பு, பல ஏதாவது போராட்டம் நடந்தது. இயேசுவின் வழியை ஏதாவது அவர்கள் கற்றுக்கொள்ள விரும்பவில்லை, இயேசுவை ஏதாவது அவர்கள் பின்பற்ற விரும்பவில்லை, இயேசுவை பகைத்தார்கள். இரண்டால் இயேசு ஏதாவது உண்மையை பேசினார், சத்தியத்தை ஏதாவது பேசினார், உண்மையாக நடந்தார், அது அவங்களுக்கு பிடிக்கல. இப்போ அவர்கள் ஏதாவது எப்படி வாழ்ந்தாங்க? அவங்க தான் சரியாக தான் காணிக்கை கொடுத்தாங்க.
அவங்க எல்லாம் ஏதாவது ஆலயத்தில் போய் ஏதாவது கையை தூக்கி தான் ஜெபம் பண்ணாங்க. பரிசேயர்கள் அவர்கள் ஏதாவது எல்லாற்றிலும் ஏதாவது வெளிப்படையாக சரியாக இருந்தாங்க. ஆனால் தங்களுக்கு பிடிக்காத, தங்களுடைய வகுப்பிற்கு தான் சாராமல் இருக்கிற சில ஏதாவது ஏழைகள், சில ஏதாவது மற்ற ஏதாவது வகுப்பில் உள்ளவர்கள், அவர்களை வெறுத்தார்கள், பகைத்தார்கள், அவர்களை சமுதாயத்தை விட்டு ஏதாவது வெளியேற்றினார்கள். வியாதிஸ்தர்கள், ஏழைகள், இன்னும் ஏதாவது சமுதாயத்தில் ஏதாவது கீழ் ஏதாவது மட்டத்தில் உள்ள ஜனங்களை இவர்கள் ஏதாவது வெறுத்தார்கள். அவர்கள் ஏதாவது பாவிகள், அவர்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் அல்ல, தேவன் அவர்களை தெரிந்து கொள்ளவில்லை, தேவன் எங்களைத்தான் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று ஏதாவது இப்படியெல்லாம் பேசினார்கள். அதையே இயேசுவிடம் ஏதாவது பற்றி தான் சொன்னார்கள். இயேசு போய் பாவிகள் ஏதாவது இருக்கிற இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு, பாவிகளோடு ஏதாவது சாப்பிடுகிறாரு, பாவிகளோடு ஏதாவது உறவில் இருக்கிறாரு, ஏதாவது பாவியானதா ஒரு மனுஷன், ஒரு மனுஷி, ஒரு அம்மா அதாவது தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி ஏதாவது பரிமள தைலம் என்ற ஏதாவது ஒரு வாசனை திரவியத்தை இயேசுவின் பாதத்தில் ஊற்றி தன்னுடைய கூந்தலினாலே அதை சுத்திகரித்ததை அவர்கள் பார்த்து, இவர் ஏதாவது பரிசுத்தராக இருந்தால் இந்த பாவியான ஸ்திரீ தன்னை தொடுகிறதை ஏதாவது இவர் ஏன் தடுக்கல, அப்படியெல்லாம் இப்படியெல்லாம் விமர்சனம் ஏதாவது பண்ணினவர்கள் தான். இவர்களைப் போல் தான் நாமும் இருக்கிறோம். நாம் ஏதாவது வெளிப்படையாக நாம் ஏதாவது எப்படி இருக்கிறோம், நம்முடைய உள்ளான நிலை எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஏதாவது அறிய வேண்டும், உணர வேண்டும், அதனை ஏதாவது சிந்திக்க வேண்டும். நாம் ஏதாவது உள்ளேயும் ஏதாவது வெளியும் ஏதாவது ஒரே விதமாக இருக்கிறேன், நான் இல்லை என்றால் என்னால் எடுக்க முடிகிறது இல்லையா, இல்லைன்றால் சூழ்நிலை ஏதாவது நிமித்தம் அது மாறுகிறதா என்பதும் ஏதாவது ஒரு சிக்கலான ஒரு காரியம்தான். சூழ்நிலைகளுக்கு ஏதாவது ஏற்றபடி நாம் ஏதாவது நம்மை மாற்றிக்கொள்ள முடியாது, மாற்றிக்கொள்ளக்கூடாது. தேவன் ஏதாவது ஒருபோதும் ஏதாவது மாறுவதில்லை. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நாம் மாறிவிடுகிறோம். நாம் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறோம், அதை செய்ய முடியாமல் ஏதாவது நம்ம ஏதாவது போய்விடுகிறது, இல்லைன்றால் ஏதாவது தவறி விடுகிறோம், நாம் ஏதாவது தவறு செய்கிறோம். போலியான கபடான வாழ்க்கை நமக்கு இது அவசியம் இல்லை. யாரும் பார்க்கல. மனைவி செய்கிறது அது கணவனுக்கு தெரியாது, கணவன் செய்கிறது மனைவிக்கு தெரியாது என்றதாவது அந்த மனப்போக்கு அது நமக்கு ஏதாவது பெரிய ஏதாவது தர்ம சங்கடத்தை உருவாக்கும். நாம் ஏதாவது எப்பொழுதும் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், வெளிப்படையாக இருக்கணும். யார் ஏதாவது எப்படி இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் முன்பாக நம்ம ஏதாவது துப்புரவானவர்களாக நாம் இருக்க வேண்டும். போலித்தனம், கபடான ஏதாவது வாழ்க்கை, அந்த வேஷத்தை நம்ம ஏதாவது அணிந்து கொள்ளக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசுதாவது இந்த ஏதாவது போலியான இந்த பரிசேயர்களை வன்மையாக கண்டித்தார், அவர்களை அவர் எதிர்த்தார். அவர்கள் ஏதாவது வெளிப்படையாக புறம்பான நீதி உடையவர்களாக, நீதி செய்கிறவர்களை போல் தங்களை ஏதாவது பிரகடனப்படுத்திக் கொண்டார்கள். வெளிப்படையாக ஏதாவது தாங்கள் ஏதாவது ரொம்ப பரிசுத்தவான்கள், அதாவது ஆண்டவருக்காக ரொம்ப பக்தியாக இருக்கிறாங்க, ரொம்ப தைரியமாக, ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கிறாங்க என்று தங்களை ஏதாவது காண்பித்தார்கள். ஆனால் அவருடைய இருதயத்தை தேவன் அறிவார். அவர்கள் உள்ளான நிலையிலே அவர்கள் எப்படி இருந்தார்கள், எப்படி சிந்திக்கிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்பது தேவனுக்கு தெரியும். ஒருவேளை ஏதாவது நமக்கு ஏதாவது யாருக்கும் தெரியாது. நம்முடைய இருதயம் எப்படி என்பதை தேவன் அறிவார். கபடான போலியான வாழ்க்கை நமக்கு அவசியம் இல்லை. அப்படி இருந்தது என்றால் நாம் பரிசுத்தம் அடைய முடியாது. இரண்டால் அவைகள் எல்லாம் ஏதாவது ஊசி போன, அழுகி போன, கெட்டு போன மாம்சம், எலும்பு, அதுதான் அந்த துர்நாற்றம், அந்த அசுத்தம், அது ஏதாவது பெரும் ஏதாவது தீட்டாகும். அது தீட்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். அசுத்தம், துராகிதனம், தீமை, துரோகம், பல ஏதாவது பாவங்கள் தான் இருக்கிறது. வெளியில் நம்ம ஏதாவது
வெள்ளையும் சொல்லையுமாக நம்ம ஏதாவது ஆலயத்துக்கு போகிறோம் வருகிறோம், உள்ளே ஏதாவது எப்படி இருக்கிறார் என்று சொல்லி யாருக்கும் தெரியாது. கடவுள் ஏதாவது அதையும் அதை கவனிக்கிறார், அதையும் ஆண்டவர் ஏதாவது பெரிதாக எண்ணுகிறார். நீங்கள் வெளியிலே வெள்ளையாக இருந்தீங்கன்னா உள்ளேயும் அப்படியே இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் வெளியே ஒன்று ஏதாவது உள்ளே ஒன்று ஏதாவது வைத்துக்கிட்டு நீ இருந்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு எந்த லாபத்தையும் கொடுக்காது, நீங்கள் வெற்றி அடைய முடியாது, நீங்கள் ஜெயம் கொள்ள முடியாது, நீங்கள் இயேசுவை தரிசிக்க முடியாது என்று வேதம் அதாவது நமக்கு சொல்லுகிறது. நாம் அதாவது போலியானவர்களாக கபடவாதிகளாக நாம் இருப்போம். நம்மில் ஏதாவது நீதி இல்லை, நம்மில் பரிசுத்தம் இல்லை, நம்மில் இரக்கம் இல்லை, நம்மில் அன்பு இல்லை, நாம் அதாவது நேர்மையாக நடக்கவில்லை என்றால் அதுதான் நம்முடையதாவது உள்ளத்தில் இருப்பது அது வெளிப்படுகிறது. நம்மிடத்தில் நீதி இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை போலியான வாழ்க்கை. நம்மிடத்தில் ஏதாவது இரக்கம் இல்லை என்றால் அது போலியான வாழ்க்கை. நம்மிடத்தில் அன்பு இல்லை என்றால் அது போலியான வாழ்க்கை. நம்மிடத்தில் நேர்மை இல்லை என்றால் அது போலியான வாழ்க்கை. தேவன் ஏதாவது பரிசுத்தத்தை விரும்புகிறார். நான் பரிசுத்தனாக இருக்கிறது போல நீங்கள் உங்களுடைய நடக்கைகள், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய சகலத்திலும் என்னை போல் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஐந்தாவது, உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். பிரிக்கப்பட்டவர்கள் பிரிந்திருக்க வேண்டும். உலகத்திலிருந்து நாம் அதாவது பிரிக்கப்பட்டிருக்கிறோம், பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அதாவது தனிமையாக இருக்க வேண்டும். அந்த ஏதாவது அந்த குறி சொல்பவன் பெலையாம், அவன் பாலாக்கிடம் அதாவது சொல்லுகிறான், நம் மத்தியிலே ஒரு ஜனம் அதாவது பரவி இருக்கிறது, அவங்க வேறு விதமாக வாழுகிறாங்க, அவங்களுடைய நடவடிக்கைகள், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவருடைய சகலமும் அதாவது ஏதாவது வித்தியாசமாக இருக்கிறது என்று அவன் சொல்லுகிறான். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒரு தீய உலகிலே, ஒரு ஒழுக்கக்கேடான, ஒரு அசுத்தம் நிறைந்த ஏதாவது உலகத்திலே வாழுகிறோம். எங்கும் அசுத்தம் தான், எங்கும் அநீதி, எங்கும் துரோகம். மனிதன் ஏதாவது எப்படி ஏதாவது வாழ முடியும் என்றதாவது ஒரு கேள்வி. அறிவு சார்ந்த நுண்ணறிவு இல்லை, செயற்கை நுண்ணறிவினால் தான் மனிதன் ஏதாவது வாழ இந்த ஏதாவது உலகம் ஏதாவது இப்போ இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் எல்லோரும் ஏதாவது எப்படி வாழுகிறோம் என்றால் அதாவது செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கையாக. அது தேவனால் ஏதாவது உருவாக்கப்பட்டதாவது அந்த ஏதாவது அறிவு அல்ல, செயற்கையாக மனிதனால் உருவாக்கப்பட்டது தான். அப்ப மனிதனால் உருவாக்கப்பட்ட இந்த செயற்கை நுண்ணறிவு மனிதனை ஏதாவது தாக்கி அழிக்கும் அளவுக்கு உலகம் ஏதாவது வந்திருக்கிறது என்று சொல்லி ஏதாவது நிபுணர்கள் ஏதாவது பயப்படுகிறாங்க. they are scary, பயந்துட்டு இருக்கிறாங்க. இந்த செயற்கை ஏதாவது நுண்ணறிவினால் நாம் எவ்வளவாக தாக்கப்படுகிறோம். நம்முடைய ஏதாவது எண்ணங்கள், நம்முடைய ஏதாவது பழக்க வழக்கங்கள், நாம் ஏதாவது பார்க்கும் விதம், நாம் செய்கிற ஒவ்வொரு ஏதாவது காரியங்களும் அது செயற்கை ஏதாவது நுண்ணறிவின் ஏதாவது அடிப்படையில் ஏதாவது வாழுகிறோமே ஒழிய இயற்கையானதாவது அறிவு, தேவன் கொடுத்த அறிவு, தேவனுடைய ஞானம், அதனால் நம்ம ஏதாவது வாழவே முடியாத ஒரு நிலை இப்பொழுது உண்டாயிருக்கிறது. செயற்கை நுண்ணறிவை குறித்து நான் கொஞ்சம் ஏதாவது படித்தேன். இப்போ செயற்கை ஏதாவது நுண்ணறிவு அது நாம் உருவாக்கினது. ஒவ்வொரு கம்பெனி, ஒவ்வொரு ஃபேக்டரி, ஒவ்வொரு தத்துவ ஞானிகள், ஒவ்வொரு விஞ்ஞானிகள், ஒவ்வொரு ஒர்க்கர்ஸ், ஒவ்வொரு டெக்னீஷியன், ஒவ்வொரு படித்தவர்களும் படிக்காதவர்களும், இவர்கள் உருவாக்கின அந்த அறிவு அது உலகம் எங்கிலும் சேர்க்கப்படுகிறது. எங்கிருந்து சேர்க்கப்படுகிறது? சேர்க்கப்படுகிறதிலிருந்து இப்பொழுது நீங்களா இருக்கட்டும், நான் இருக்கட்டும், எனக்கு ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு நான் ஒரு பதில் எனக்கு தேவை. நான் கேள்வியை போடுகிறேன், எனக்கு பதில் வருகிறது. பதில் எப்படி வருகிறது என்றால், உலகம் எங்கிலும் கோடிக்கணக்கான ஜனங்கள் உருவாக்கி கொடுத்த ஒரு பதில் தான் அங்கே டேட்டா பேஸில் இருக்கிறது. அதிலிருந்து அது எடுத்து அது நமக்கு பதில் கொடுக்கிறது. அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ், ரொம்ப ஒரு சிக்கலான, ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு சூழலாகும்.
நாமே உருவாக்கி கொண்டதால் இந்த அறிவு நம்மையே அழிக்கும்படியாக அது முயற்சிக்கிறது என்று அது நிபுணர்கள் தான் பேசுகிறார்கள். தீமை ஏதாவது பெருகி இருக்கும் ஏதாவது ஒரு உலகம். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ஏதாவது சேர்க்கை ஏதாவது நுண்ணறிவினால் நாம் ஏதாவது பாதிப்பை நாம் அடையக்கூடாது. நாம் ஏதாவது பாதிப்பு அடையாமல் நாம் ஏதாவது வாழ முடியுமா என்பது ஏதாவது கொஞ்சம் காலம் கழிச்சு தான் ஏதாவது நமக்கும் ஏதாவது அது புரியும். இல்லைன்றால் நமக்கு ஏதாவது அது தெரிய வரும். தேவ நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு ஏதாவது சுய அறிவை கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு பகுத்தறிவை கொடுத்திருக்கிறார். அது தேவன் உருவாக்கின இந்த அறிவைத்தான் அந்த சேர்க்கை நுண்ணறிவு அது மனிதனே ஏதாவது அழித்து போடும்படியாக இருக்கும் பெரிய தீய ஒரு ஏதாவது ஊடகமாக மாறி இருக்கிறது. தேவன் நம்மை ஏதாவது பிரித்தெடுத்திருக்கிறார். உலகத்திலிருந்து தேவன் நம்மை ஏதாவது வேறுபடுத்தியிருக்கிறார். நாம் ஏதாவது உலகத்தார்கள் அல்ல. நாம் ஏதாவது எகிப்தியர்கள் அல்ல. நாம் ஏதாவது அடிமைத்தனத்தில் இருந்தோம். அடிமைத்தனத்திலிருந்து நம்ம ஏதாவது தேவன் நம்மை விடுதலையாக்கினார், நம்மை ரட்சித்தார். நாம் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய ஏதாவது ஆசாரிய கூட்டமாக, தேவனுடைய ஜனமாக, பிரித்தெடுக்கப்பட்ட விசேஷித்த ஜனமாக நாம் இருக்கிறோம். ஆதலால் நாம் ஏதாவது உலகத்தாரிலிருந்து நாம் ஏதாவது பிரிந்து தான் இருக்க வேண்டும். எப்படி நாம் ஏதாவது பிரிந்து இருக்க முடியும்? அதை ஏதாவது பவுல் ஏதாவது வளர்க்குகிறார். நீங்கள் ஏதாவது அப்படி பிரிந்து இருக்கணும்னா நீங்கள் பூமியில் இருக்க வேண்டாம், நீங்கள் ஏதாவது பரலோக பெற வேண்டியதான். இல்லை, அவருடைய பழக்க வழக்கங்கள், அவருடைய செயல்கள், அவருடைய கிரியைகள் அதற்கு நீங்கள் உட்பட வேண்டாம் என்பதாம். ஹல்லேலூயா. அவர்கள் எப்படி வாழுகிறார்கள், அவர்கள் எப்படி பேசுகிறார்கள், அவர்கள் எப்படி பழகுகிறார்கள், அவருடைய காரியம் என்ன என்பதை நாம் கற்றுக்கொண்டு அவர்களை போல் வாழும்படியாக நாம் அதாவது தாக்கப்படுகிறோம். அதை நீங்கள் செய்யாதீங்க. பிரிந்திருக்க வேண்டும் என்றால் நாம் அதாவது இப்பொழுது நாம் வாழுகிற சமுதாயம், நாம் அதை வசிக்கிற அந்த சொசைட்டி, இல்லைன்றால் அதாவது நம்ம அதை வேலை செய்கிற அந்த ஏதாவது ஆஃபீஸு, எல்லாருமே ரட்சிக்கப்படாதவர்களோடு தான் இருக்கிறோம். அவர்களோடு நம்ம ஏதாவது கை குலுக்கிறோம், அவர்களோடு போஜனம் பண்ணுகிறோம், அவரோடு பேசுகிறோம், பழகுகிறோம். அதாவது நாம் அதாவது ஒரு சகஜ ஒரு வாழ்க்கை செய்யத்தான் செய்கிறோம். நாம் அதாவது அவர்களை விட்டு அது பிரிந்திருக்க வேண்டும் என்றதாவது அர்த்தம் என்னவென்றால் அவர்களை போல நீங்கள் வாழாதீங்க, அவர்களை போல நீங்கள் ஏதாவது எண்ணாதீங்க, பேசாதீங்க, செய்யாதீங்க, கிரியை செய்யாதீங்க. ஒரு ஏதாவது ஒரு சகோதரி அது ஏதாவது கொஞ்சம் ஏதாவது ஹை ஏதாவது ஆஃபீஸில் ஏதாவது வேலை செய்த ஒரு சகோதரி. அப்போ ஏதாவது அந்த ஏதாவது சகோதரி என்கிட்ட ஏதாவது அடிக்கடி சொல்லும், ஐயா ஆஃபீஸில் ஏதாவது ஒரே நெருக்கடியாக இருக்குதுயா, ஏதாவது நான் அதனுடைய ஏதாவது ஒர்க்கராக இருக்கிறது நிமித்தம் இங்கே கூப்பிடுகிறாங்க, அங்கே கூப்பிடுகிறாங்க, ஏதாவது அது என்ன செய்வது எங்களுக்கு ஒன்று புரியலன்னு சொல்லிட்டு. இப்போ நான் அவங்ககிட்ட அதை சொன்னது அதுதான், ஏம்மா நீங்கள் அங்கே இருக்கிறீங்க, அவங்க கூடவே நீங்கள் ஏதாவது பழகிறது மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய கிறிஸ்டின் ஐடென்டிட்டியை நீங்கள் இழந்துடுவீங்க. அவங்களை போல வாழணும், அவங்க விரும்புகிற மாதிரி நீங்கள் செய்யணும், அவங்க என்ன சொல்லுகிறாங்களோ அதை நீங்கள் கீழ்ப்படியணும் என்ற அந்த நிலைக்கு நீங்கள் போய்விட்டீர்கள் என்றால் யூ வில் லூஸ் யுவர் கிறிஸ்டியன் ஐடென்டிட்டி என்றது அது அம்மாவுக்கு சொன்னேன். என்னது, நம்முடைய கிறிஸ்துவ அடையாளத்தை நம்ம இழந்து போயிடுவோம். நீங்கள் ஒருபோதும் அதாவது கிறிஸ்துவை குறித்து தான் நீங்கள் சாட்சியிட முடியாது, கிறிஸ்துவுக்காக நீங்கள் நிற்க முடியாது. இப்போ ஆதலால் தான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதாவது நாம் எங்கே இருந்தாலும் சரி, நாம் அதாவது உலகத்தாரை போல அதாவது அவங்களுடைய ஏதாவது பாரம்பரிய ஏதாவது பழக்க வழக்கங்கள், அவருடைய உடை, அவருடைய நடை, அதாவது பல காரியங்கள் இருக்கிறது, அதை நாம் அதாவது பின்பற்றக்கூடாது. ஏனென்றால் இந்த பிரச்சனை ஆதி திருச்சபையாருக்கும் இருந்தது. ஆதி திருச்சபையின் காலத்திலே ஒரு 100 ஆண்டுகள் கழித்து ஒரு பெரியதாக ஒரு புனிதர் அவர் நீண்ட ஒரு பெரிய லிஸ்ட் ஏதாவது புஸ்தகம் எழுதினார். அதில் எப்படி ஏதாவது பேச வேண்டும், எப்படி உடுக்க வேண்டும், எதை ஏதாவது போடக்கூடாது போடணும்,
எப்படி தான் மேக்கப் எல்லாம் பண்ணக்கூடாது என்று அதை அது நான் படித்து எனக்கே அது ஆச்சரியமாயிட்டு. நாம் இப்போ அதை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த 100 ஆண்டுகளில் அவர் எழுதினது அந்த புஸ்தகம் இது எங்கே இருக்குன்னு தெரியல. அதாவது நம்ம அதை தேடி அதை பிடிக்கணும். ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறார். அதாவது நம்முடைய அனுதின வாழ்க்கை பிராக்டிக்கலி எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை அந்த புனிதர் அதாவது அருமையாக எழுதியிருக்கிறார். ஆதலால் நாம் அந்த உலகத்திலிருந்து நாம் ஒரு வேறுபட்ட வாழ்க்கை செய்ய வேண்டும். பிரிந்திருங்கள். பிரிந்து இருக்கத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ரோமர் 12:2 வாக்கியத்திலே ஹல்லேலூயா. எங்கேதாவது நாம் நம்முடைய மனம் மறுரூபம் அடைய வேண்டும். மனம் மறுரூபம் அடைந்தால்தான் நம்முடைய புறம்பான வாழ்க்கை, வெளிப்படையான வாழ்க்கை அதுவும் செம்மையாக இருக்கும். இருக்கதாவது வாய்ப்பு இருக்கிறது. உள்ளேயே நமக்கு கேடுபாடு இருந்தால் நாம் வெளிப்புறமாக நாம் சரியாக இருக்க முடியாது, வாழ முடியாது என்பதாம். லேவியாராகமம் 20ஆம் அதிகாரம் 26வது வாக்கியத்திலே இல்ல இந்த வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 2:9. 1 பேதுரு தெரிந்து கொள்ளப்பட்ட சொந்த ஜனம், ஆண்டவருக்கு என்றுதான் தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷித்த ஜனம். ஆதலால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? அவர்களை போல் நாம் இருக்கக்கூடாது. வாலிபர்கள் தான் குழந்தைகள், பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், மற்றவர்களைப் போல் வாழும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கை சுத்தமாக இருக்க தேவபயத்தோடு நம்முடைய வாழ்க்கை கட்டும்படியாக நாம் முயற்சிக்க வேண்டும். உலகத்தாரை போல் நமது வாழ நம்மை ஒப்பு கொடுத்து விட்டோம் என்றால் நம்முடைய கிறிஸ்தவ அடையாளத்தை நாம் இழந்து போவோம். we will lose our Christian identity. கிறிஸ்தவன் என்றால் யார் என்று ஒரு பெரிய சப்ஜெக்ட் உண்டு. கிறிஸ்தவன் என்றால் யார்? எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல. கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்துவை போல் இருக்கிறவன் தான் கிறிஸ்தவன். பேர் வைத்திருக்கிறதுனால நம்ம கிறிஸ்தவர்கள் அல்ல. பேர் எல்லாரும் வச்சுக்கிடுவாங்க. கிறிஸ்துவை போல் நாம் இருந்தோம் என்றால் நாம் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துவை போல் நம்ம ஜீவிக்காமல் நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? அர்த்தமே இல்லை. தேவனால் முன்குறிக்கப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷித்ததாத ஜனமாக, ஜாதியாக இருக்கிறோம் என்று இங்கே பேதுரு எழுதுகிறார். இங்கே 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வாக்கியத்திலே 2 பேதுரு 2:21 2 பேதுரு 2:21 அவ்வளவுதானா? அதானா? அதாவது பரிசுத்தமான கனமான பாத்திரமாக தேவன் இங்கே பவுல் எழுதுகிறார். கனமான பாத்திரம், சுத்தமான தகுதி உள்ள பாருங்க 1 தீமோத்தேயு 2 வாசிங்க. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டே. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். சிலதாவது கனத்திற்கும் சிலதாவது கனவீனத்திற்கும் உரியது. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதுமான கனத்துக்குரிய பாத்திரமாக நாம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு கனம் உண்டாயிருக்கும். தேவன் நம்மை பயன்படுத்த முடியும். தேவனதால் நம்மை பயன்படுத்த வேண்டும் என்றால் நாம் கனம் உள்ளவர்களாக, பரிசுத்தமான வஸ்துக்களாக, கனவீனமானவர்களாக அல்ல, கனத்துக்குரிய பாத்திரங்களாக, கனமான பிள்ளைகளாக, கனமான ஜனங்களாக தேவனதால் நம்மில் எதிர்பார்க்கிறார். தேவனதால் நம்மை பயன்படுத்த வேண்டும் என்றால் கனம் நமக்கு ரொம்ப அவசியம். கனம் என்றால் என்ன?
நாம் அதாவது என்னுடைய வாழ்க்கை ஏதாவது தேவனுக்கு பிரியமாக நான் அதாவது அதை மாற்றி அதை அமைத்துக் கொண்டு இருந்தேன் என்றால் தேவன் ஏதாவது என்னை எடுத்து பயன்படுத்த முடியும். நாம் ஏதாவது கனம் இல்லை, கனவீனமானவராக நான் இருந்தேன் என்றால் தேவன் ஏதாவது என்னை கொண்டு ஏதாவது பயன்படுத்த முடியாது, தேவன் என்னை கொண்டு கிரியை செய்ய முடியாது. அதனால் நாம் ஏதாவது புரிந்ததால் ஒரு வாழ்க்கை, ஒரு செப்பரேட் ஒரு வாழ்க்கை செய்ய வேண்டும். அது நம்முடைய ஆன்மாவிலே ஏதாவது அது நிகழும், ஏதாவது ஒரு ஏதாவது இயல்பாகும். 6வது, பாவத்தை ஏதாவது பொறுத்து கொள்ளாதீங்க. do not ஏதாவது tolerate sin. பாவத்தை ஒருபோதும் ஏதாவது பொறுத்து கொள்ளாதீங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 7வது வாக்கியத்திலே, ரோமர் 8:7, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. போதும், தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மாம்ச சிந்தை ஏதாவது மாம்சமாக ஏதாவது எண்ணுகிறது, மாம்ச கண்களோடு ஏதாவது பார்ப்பது, மாம்ச ஏதாவது விருப்பங்கள், ஆசைகள், சதை ஏதாவது ஆசை, அது தேவனுக்கு விரோதமான பகை. தேவன் அதை ஏதாவது வெறுக்கிறார், அதை ஏதாவது கடிந்து கொள்கிறார். வெறுக்கும் காரியம் நம்ம இடத்தில் இருந்தால் நாம் அதாவது பரிசுத்தம் அடைய முடியாது. தேவன் சொல்லுகிறார், நான் பரிசுத்தராக இருக்கிறேன், ஆகையால் நீங்கள் உங்களுடைய நடக்கைகள் எல்லாவற்றும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப ஆதலால் நன்மை தீமை என்னதென்று பகுத்தறியும் ஏதாவது ஒரு திறன் நம்மில் ஏதாவது உண்டாயிருக்கிறது. தீமையை வெறுத்து நன்மையை நாம் நாட வேண்டும். அசுத்தத்தை வெறுத்து பரிசுத்தத்தை நாம் ஏதாவது விரும்ப வேண்டும். தவறை நாம் ஏதாவது தள்ளி சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தவறானவைகள் அதை நாம் ஏதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதை நாம் நம்முடையதாவது பகுத்தறிவு, நம்முடையதாவது அறிவு, பகுத்தறிவு, நம்முடைய இன்டெலிஜென்ஸ் இல்லை என்றால் நம்முடைய ரேஷனாலிட்டி, நாம் அதாவது பகுத்து அறிகிறோம். இது சரி, இது சரி இல்லை. அது நமக்கு எப்படி உண்டாகிறது? அது நம்மால் உண்டாகிறது இல்லை. தேவன் ஏதாவது நமக்குள்ளாக நன்மை தீமை என்று ஏதாவது ஒரு ஆற்றலை நமக்குள்ளாக வைத்திருக்கிறார். அப்போ நமக்கு ஏதாவது பிடிக்காததை எனக்கு பிடிக்கல, சரியில்லை, அது தவறுன்னு சொல்லுகிறோம். அது எப்படி? எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்காதது இல்லைன்றால் எனக்கு பிடிச்சது, எனக்கு இதை விருப்பமாக இருக்கிறது, இது அல்ல. இந்த ஆற்றல் தேவனதாவது விரும்புகிற, தேவனதாவது விரும்பாத என்ற அந்த பாகுபாடு, அந்த பிரிவினை, அதனால் நாம் அதாவது அந்த பகுத்தறிவை நாம் அதாவது அந்த ஆற்றலினாலே நாம் அதாவது தீமையிலிருந்து விலகி நன்மை செய்ய வேண்டும் என்பதாம். பரிசுத்தமாக வாழும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 14வது வாக்கியத்திலே, எபிரேயர் 5:14, அப்ப நாம் அதாவது பூரண உள்ளவர்கள், ஏதாவது பூரணம் அடைந்தவர்கள், பூரணமாய் கொண்டிருக்கிறவர்கள் தான் அந்த ஆற்றலை அவர்கள் பயன்படுத்த முடியும். அப்போ அதாவது வளர்ந்தவர்கள், வளர்ச்சி அடைந்தவர்கள், முதிர்ந்தவர்கள், பெரியவர்கள், அனுபவசாலிகள், அவர்களை நாம் ஏதாவது விரும்புகிறோம், அவர்களை நாம் தேடுகிறோம், அவரிடம் போய் ஆலோசனை கேட்கணும், அவரிடம் ஜெபிக்க வேண்டும், அவரிடத்தில் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்வோம் என்று இங்கே ஏதாவது வேதம் நமக்கு ஏதாவது கற்றுத்தருகிறது. ஏனென்றால் அவர்கள்தான் நன்மை தீமை என்ற அந்த ஏதாவது பகுத்தறிவு, அந்த ஆற்றல், அந்த ஏதாவது வாழ்க்கை முறைமையை அனுபவத்தினாலே அறிந்ததினாலே அவர்கள் அதை ஏதாவது பிரித்து, எப்பா இதை செய், இதை செய்யாத, எப்பா அதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க அப்படின்னு அவங்களுக்கு ஏதாவது ஆலோசனை கொடுக்குறாங்க. ஏன்னா அநேக நேரங்களிலே ஏதாவது நாம் என்ன சொல்கிறோம் என்றால், எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு சரியாக தெரியல, அது ஏதாவது ஒரு வேளைக்கு கரெக்டு தான், அது எல்லா நேரத்திலும் அது நம்ம ஏதாவது தவறு என்று சொல்லி சொல்ல முடியாது. என்றாலும் நன்மை தீமை என்ற பாகுபாடு என்றதாவது அந்த வித்தியாசத்தை தேவன் ஒருவர் தான் நமக்கு ஏதாவது கற்றுத்தருகிறார். அது தம்முடைய வார்த்தையிலே ஏதாவது அவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய ஏதாவது வாக்கு தத்தங்கள், அவருடைய ஏதாவது சட்ட திட்டங்கள், அவருடைய பிரமாணங்கள், அவருடைய கட்டளைகளிலே நன்மை தீமை என்னதென்று அவர் ஏதாவது நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். அதில் நாம் ஏதாவது வளர்ச்சி அடைய வேண்டும். ஹல்லேலூயா!
அதில் நாம் வளர வேண்டும். அந்த ஆற்றலிலே நாம் அதாவது இன்னும் முயற்சி செய்ய வேண்டும். அப்பொழுது இது சரி, இது சரியில்லை என்ற அறிவு நமக்கு அது உண்டாகும். அது அனுபவத்தினாலே நமது அதை கற்றுக்கொள்கிறோம். ஆதலால் தவறை நமது உதைக்கு தள்ளிவிட்டு சரியானதை, உண்மையை, சத்தியத்தை நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆதலால் அதாவது இங்கே பவுல் என்ன சொல்கிறார் என்றால், ரோமர் 12 எந்த வசனமும் தப்புதான், இது இல்லை. அதாவது தீமையை அதாவது நன்மையால் வெல்லு. எந்த வசனம்? 12:21 ரைட்டு. அதாவது நாம் தீமை நன்மையால் வெல்ல வேண்டும். தீமை என்ன என்பது நமக்கு தெரிந்து விட்டால் அதை நாம் நன்மையால் வெல்ல வேண்டும், சத்தியத்தினால் வெல்ல வேண்டும். சரியான காரியங்களை செய்து நாம் வெற்றி அடைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் தீமையினாலே நம்ம வெல்லப்படக்கூடாது. தீமை நம்ம வெல்லக்கூடாது. தீமை நம்ம ஜெயிக்க கூடாது. தீமைக்கு நாம் உட்படக்கூடாது. அநேக நேரங்களில் பொய் சொல்லலாமா என்றத ஒரு கேள்வி. பொய் சொல்லாமல் இருக்க முடியுமா? இது மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய கேள்வியாகும். நம்மிலும் ஒரு கேள்வி. பொய் சொல்லாம நாம வாழ முடியுமா? Can I live without telling lies? பொய் சொல்லாமல் நான் இருக்க முடியுமா? இது ஏதாவது ஒரு விதத்தில் சின்ன காரியம், சாதாரண நுணுக்கமான காரியமாக தான் இருக்கும். அந்த இடத்திலும் தப்பித்து கொள்ளும்படியாக, நம்மை மறைக்கும்படியாக சின்ன பொய்யெல்லாம் அப்படி சொல்லியிருந்தோம். அப்போ அப்படி பொய் சொல்லாமல் வாழ முடியுமா? பொய் சொல்லாமல் இருக்க முடியுமா என்ற கேள்விக்கு நிரந்தர பதிலே இல்லை. ஆனால் பொய் பொய் என்று சொல்லுகிறோம், அது பொய் தானா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாகும். இப்போ உதாரணமாக நம்முடைய சர்ச்சில் ஒரு கேத்தலிக் ஒரு ஃபாதர் ஒருத்தர் இருந்தார். அவர் எந்த ஊரில் உள்ளவர்னு தெரியல, கொஞ்சம் ஃபேமஸ், பெரிய ஒரு கேத்தலிக் ஃபாதர். அவர் பேர் அருளப்பா. அவர் இங்கே பாம்பே வந்திருந்தார். என்னோட ரொம்ப டியரஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகும். சர்ச்சில் வேற யாரு கூடயும் ஒரு பேச மாட்டார், யாரு கூடயும் அவர் தொடர்பு வைக்க மாட்டார். என்கிட்ட தான் மணிக்கணக்காரன்னு பேசிட்டு இருப்பார். அப்போ அவர் ஒரு ஒரு கருத்தை இது பேசுன்னு சொன்னார். ஐயா, பொய் சொல்லுகிறது அது எந்த விதத்தில் பொய் அல்ல என்பதை நாம் தீர்மானிக்கலாம் என்று ஒரு உதாரணத்தை சொன்னார். அப்போது கத்தோலிக்க சபையில் ஒரு ஃபாதர் இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். பிரான்ஸில் நடந்துக்கிறேன் நினைக்கிறேன். அப்போ ஒரு கொலை செய்த ஒரு குற்றவாளி, அவன் எங்கேயோ ஒரு ஊரில் கொலை செஞ்சிட்டான். கொலை செஞ்சுவிட்டு அவன் தப்பித்து கொள்ளும்படியாக அவன் ஓடுறான். ஓடி வரும்பொழுது அந்த ஆலயத்தை பார்க்குறாரு, சர்ச்சு இருக்குது சொல்லிட்டு சர்ச்சுக்குள்ளே நுழைஞ்சிட்டான். அப்போ ஒரு ஃபாதர் அங்கே போட்டுக்கிட்டு இவர் அங்கே ப்ரேயருக்கு இருந்தாருன்னு தெரியல உட்காந்துருக்கார். உடனே போய் முழங்கா பண்ணிட்டான். ஃபாதர் நான் அவர் பெரிய கொலை செஞ்சிட்டேன், என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் அறிக்கை பண்ணியிருக்கிறான். அறிக்கை பண்ண உடனே அவர் அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறான். அவர் சொல்லியிருக்கிறார், இந்த குற்றத்தை நீ மறுபடியும் இதை எங்கேயும் செய்யாதே, சொல்லாதே, நீ சொல்லாதே என்று சொல்லிட்டு அவர் அந்த ஃபாதர் அந்த குற்றவாளியை பேக் டோர் வழியாக அனுப்பிட்டார். இந்த குற்றவாளி அந்த ஊரில் உள்ள எல்லா ஜனங்களும் திரட்டி ஓடி வர்றாங்க இவனை பிடிக்கிறதுக்காக வேண்டி. கடைசியில் அங்கேயும் ஓடி இந்த சர்ச்சு மாத்திரம் தான் இருக்குது, அப்போ இங்கே தான் உள்ள நுழைஞ்சிருப்பான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் சர்ச்சுக்குள்ளே வந்துட்டாங்க. இந்த ஃபாதர் பிடிச்சிக்கிட்டாங்க. நீ கள்ளன, இங்கே ஒருத்தன் கொலை செஞ்சுட்டு உங்ககிட்ட வந்துட்டு அவன் தப்பி இருக்கிறான், நீ அதுக்கு பொறுப்பாளி, நீ அவன் வந்தானா வரலையான்னு சொல்லி சொல்லு 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 அப்படின்னு அந்த ஃபாதரை போட்டு நச்சரிக்கிறான். இவர் பேசவே இல்லை. எனக்கு தெரியவே தெரியாது, அப்படி யாரும் வரவே இல்லையே, அது நீங்கள் ஒரு கொலை செஞ்சவங்க வந்தான்னு சொல்லுகிறீங்க, அப்படி வந்ததா எனக்கு தெரியவே தெரியலன்னு சொல்லிட்டு மறுத்துட்டார்.
இந்த ஏதாவது கருத்தை ஏதாவது அருளப்பா ஃபாதர் கிட்ட பேசும்போது சொல்லிட்டு சொன்னார், இப்போ ஏதாவது அந்த ஏதாவது குற்றவாளி தன்னுடைய ஏதாவது குற்றத்தை அவன் ஒப்புக்கொண்டான், நான் குற்றவாளி, நான் ஏதாவது தப்பு செஞ்சிட்டேன், எனக்கு மன்னிப்பு தேவை அப்படின்னு ஃபாதர்கிட்ட மன்னிப்பு கேட்டு எஸ்கேப்டு. ஆனால் அவனை ஏதாவது கொலை செய்வதற்கு அந்த ஏதாவது கொலை ஏதாவது செய்யப்பட்ட குடும்பத்தில் உள்ளவங்களாம் வர்றாங்க. இப்போ இந்த இடத்துல ஃபாதர் ஏதாவது செஞ்சது தவறு இல்லையா? ஏன்னா அவர் போய் சொல்லியிருக்கிறார், இல்லை அப்படி யாருமே இங்கே வரலையே, அவன் ஏதாவது குற்றவாளி. ஆனால் இவர் என்ன சொல்லுகிறாருன்னா அப்படி யாருமே வரல. அப்போ இது பொய் அல்ல, ஒரு ஜீவனை பாதுகாக்கும்படியாக அவர் செய்த நீதி என்று அருளப்பா ஃபாதர் எனக்கு டீச் பண்ணார். அவர் பெரிய ஃபாதர், சாதாரண ஃபாதர் இல்லை, இஸ் ஏதாவது வெரி ஃபேமஸ் ஒரு ஃபாதர், தூத்துக்குடியில் உள்ளவர். அவர் நம்முடைய சபைக்கு ஏதாவது பல ஆண்டுகள் ஏதாவது இருந்தார். நம்முடைய சர்ச்சில் ஏதாவது பாண்டு ஏதாவது சர்ச்சு தான், அங்கே ஏதாவது இருந்தார். அப்போ இது நமக்கு ஏதாவது நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், பொய் சொல்லாமல் நாம் வாழ முடியுமா? பொய் சொல்கிறது என்றால் என்ன, எது பொய்? அப்போ தீமையான ஒருத்தனை ஏதாவது கொலை செய்ய இல்லை என்றால் ஏதாவது தீமை செய்வதற்கு திட்டமிட்டு வேண்டுமென்றே ஏதாவது சொல்லுகிறது, அது பொய்யாகும். அப்போ அந்த கொலையாளி ஏதாவது ஏதோ ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது அவன் கொலை செஞ்சிட்டான், வேண்டுமென்றே அவன் கொலை செஞ்சானோ இல்லையான்னு தெரியல. ஆனால் இந்த ஃபாதர் ஏதாவது குற்றவாளி ஏதாவது எஸ்கேப் பண்ண விட்டுட்டார், அவன் எஸ்கேப் ஆகிட்டான். ஆனால் ஏதாவது அந்த கூட்டம் இந்த ஃபாதரை பிடிச்சுக்கிட்டாங்க, நீ குற்றவாளி, நீ தான் ஏதாவது மனுஷனை ஏதாவது நீ தப்பி ஓடுவதற்கு நீ ஏதாவது வழி ஏதாவது கூட திறந்திருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொல்லுகிறான். அது முடிவு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்படி ஒரு நிஜமான உண்மையான ஒரு ஃபேக்சுவல் ஒரு ஈவெண்ட்டே அவர் என்கிட்ட சொன்னார். ஐயா இப்படி பிரான்ஸில் ஒரு சமயத்தில் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி. அப்போது அநேக பேர் ஏதாவது பாவரிக்கை செய்கிறார்கள். இந்த பாவரிக்கை செய்கிறவர்கள் சில ஏதாவது தீய ஊழியர்கள், தவறான ஊழியர்கள், கெட்ட ஊழியர்கள், வேத சத்தியத்தை அறியாதவர்கள், முட்டாள்கள் செய்கிற பாவங்களை ஏதாவது பிறருக்கு ஏதாவது எடுத்து சொல்லுகிறது, இல்லையென்றால் பிறரோடு பகிர்ந்து கொள்வது, இது மகா பெருவதாக குற்றமாகும், தேவதாவது நிந்தனையாகும். தேவனதாவது அவர்கள் ஏதாவது தண்டிக்காமல் விட மாட்டார். தேவனுடைய சாபம் ஏதாவது தண்டனை ஏதாவது அவர்கள் மேல் ஏதாவது வரும். அப்போ இந்த ஃபாதர் செய்து சரியான காரியம், அது அவர் பொய் சொல்லவில்லை. தேவநாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கை ஏதாவது பொய் சொல்லுகிற வாழ்க்கையாகவும் இருக்கக்கூடாது. சில நேரங்களிலே சில ஏதாவது காரியங்களிலிருந்து நம்ம ஏதாவது விடுவித்துக் கொள்ளும்படியாக சில ஏதாவது நன்மை, இதனால் பிறருக்கு ஒரு நன்மை இருக்கிறதுன்னு சொல்லி சரியாக பகுத்தறிந்து நாம் ஏதாவது பொய் சொல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு ஏதாவது தீர்மானித்து செய்யாமல் ஏதாவது இருக்கிறது, அது பொய் அல்ல. அது ஏதாவது நாம் தப்பித்து கொள்ளும்படியாக அதாவது அந்த நிலையை சமாளித்து கொள்ளும்படியாக நிகழ்த்தப்படும் ஒரு ஏதாவது காரியம் என்பதை நான் அறிந்து கொண்டேன். தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அறியாமை அது ஏதாவது பெரிய பாவமாகும். எனக்கு தெரியாது, எனக்கு யாருமே சொல்லலை, எனக்கு ஏதாவது பாஸ்டரும் எனக்கு டீச் பண்ணலை, எனக்கு யாரும் கற்றுத்தரலை, எனக்கு தெரியாது, அது அறியாமை. அது ஏதாவது இருதயத்தில் ஏதாவது கோளாறு, இருதயத்தில் ஏதாவது குருட்டுத்தன்மையாகும். அது நாம் ஏதாவது தேவனுடைய ஏதாவது வாழ்க்கை, தேவனுடைய ஜீவனிலிருந்து நம்ம இதை விலக்கி ஏதாவது நிறுத்தும். எபேசியர் 4:18-19 வாக்கியத்திலே, எபேசியர் 4 தேவநாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. இங்கே ஏதாவது தேவன் ஏதாவது நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் அப்படி கற்றுக்கொள்ளவில்லை. அஞ்ஞானிகள், ரட்சிக்கப்படாதவர்கள், அசுத்தர்கள், அவர்களுடைய ஏதாவது காரியங்கள் அப்படி, அது அறியாமை. அந்த அறியாமை ஏதாவது உங்களில் இருக்கக்கூடாது. இந்த அறியாமை தேவனுடைய ஜீவனுக்கு நம்ம ஏதாவது விலக்கி தான் தள்ளிவிடும். நாம் தேவனுடைய ஜீவனை நாம் ஏதாவது பெற்றுக்கொள்ளவே முடியாது. தேவனுடைய ஏதாவது உயிரை, தேவனுடைய ஜீவனை நாம் அடைய தேவன் அழைத்திருக்கிறார். நாம் பரிசுத்தம் அடைய வேண்டும்.
7வது பரிசுத்தத்திற்காக ஜெபியுங்க. ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும், என்னை தூய்மையாக்கும், என்னிடத்தில் இருக்கிற எல்லா அழுக்குகளை நீர் அப்புறப்படுத்தி போடும், என்னை சுத்திகரியும் என்று நீங்கள் ஜெபியுங்க. சங்கீதம் 139 23 24 சங்கீதம் 139 23 24 தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரமுள்ளதாக. நித்திய வழியிலே என்னை நடத்தும். அதாவது என்னிடத்தில் இருக்கிற எல்லா அசுத்தங்கள், எல்லா பாவங்களை நீர் அறிந்து அதை என்னை விட்டு அகற்றும், என்னை நீர் சுத்திகரியும், என்னை நீர் பண்படுத்தும், என்னை நீர் உருவாக்கும், நீர் என்னை மாற்றிருளும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கை கடவுளுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமாக. நம்முடைய ஆன்மீக, நம்முடைய சரீர வாழ்க்கை, இது நம்முடைய அவயங்களை நாம் கடவுளுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய கண், நம்முடைய இதயம், நம்முடைய மனம், இதை நாம் கடவுளுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். உறுப்புகள், அதை நாம் ஜீவ பலியாக நாம் ஏறெடுத்து நாம் படைக்க வேண்டும் என்று இங்கே வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அதை தான் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வாக்கியங்களிலே உங்களுடைய சரீரங்களுடைய அவயங்களை பரிசுத்த இதுவே நீங்கள் செய்வதாவது புத்தி உள்ளதா ஆராதனை, இதுவே வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை முறைமே இதுதான் என்று இங்கே பவுல் சொல்லுகிறார். தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆதலால் நம்முடைய அவயங்களை, நம்முடைய உறுப்புகளை, நம்முடைய உடலை, நம்முடைய வாழ்க்கையை நாம் ஜீவ பலியாக நாம் கிறிஸ்துவின் மூலமாக நாம் தேவனுக்கு நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று இங்கே அவர் சொல்லுகிறார். ஆதலால் ஒரு முதிர்ச்சி அடைந்த, ஒரு வளர்ந்த, பரிசுத்தம் அடைந்த ஒரு மனிதர் இல்லையென்றால் ஒரு பரிசுத்த ஒரு பக்தர் தேவனை மகிமை அடைந்த நிலையிலே காண முடியும் என்று தேவன் நமக்கு சொல்லுகிறார். ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 12வது வாக்கியத்திலே, ஆமோஸ் 4:12 அப்படி நம்ம தேவன் நம்மோடு பேசுகிறதினால் நாம் தேவனை சந்திக்க நாம் ஆயத்தம் அடைய வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப தேவன் வரப்போகிறார், தேவன் நமக்கு முன்பாக தரிசனமாக போகிறார். தேவனை நான் காண வேண்டும், அவரை நான் பார்ப்பேன், என்னுடைய கண்களை அவரை காணும், அந்நிய கண்கள் அல்ல, நானே அவரை பார்ப்பேன் என்று யோபு சொல்கிறது போல நாம் அவரை நேரடியாக தரிசிக்கத்தக்கதான வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். இந்த பரிசுத்தம் அது ஒரு விசேஷித்த ஒரு பண்பாகும், ஒரு விசேஷித்த ஒரு குணமாகும். அதில் நாம் வளர கர்த்தர் நம்ம அழைக்கிறார். நாம் அப்படி அந்த பரிசுத்த நிலையை அடைவோம். அந்த மறு ரூபம் இல்லையென்றால் உருமாற்றம் நாம் அடைவோம். கர்த்தருடைய வருகை நம்முடைய இந்த யுகத்திலே இருந்தால் நாம் இயேசுவை நாம் நேரடியாக நாம் சந்திக்க தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துவார். நாமும் ஆயத்தம் அடைவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.